வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்கள், அதாவது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் செப்டம்பர் மாத பலன்கள் ஒரு சிறப்பு பலன்களாக சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த மாதத்துல ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தை கடந்து வருது, அந்த நட்சத்திரத்தை கடந்து வருவதனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு, நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் மிதுன ராசி என்பர்கள், இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதே சமயத்துல இந்த மாதத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த மாதம் ஒரு சிறப்பான பலன்கள் என்னன்னா, 3 கிரகங்கள் அதாவது ஆட்சி பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வராங்க. இந்த 3 கிரகங்கள் வரும்போது இன்னும் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த செப்டம்பர் மாதத்துல. மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் அந்த சிம்ம ராசியில ஆட்சி பெற போறாரு. சுக்கிரன் அந்த துலாம் ராசியில ஆட்சி பெற போறாரு. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு 3 கிரகங்கள் ஆட்சி பெற போது, அடுத்து ஒவ்வொரு பாதத்திலயும், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துல கடந்து செல்லும் போது இந்த செப்டம்பர் மாதம் ஒரு அருமையான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. நீங்க இப்பதான் முதன்முறையா இந்த சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த மாதத்துல முதல்ல கிரக அடைவுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் பகவான், ராசியில செவ்வாய் பகவான், 2ஆம் இடத்துல புதன் பகவான், 3ஆம் இடத்துல சூரியன், 4ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த சுக்கிரன் கேது, 5ஆம் இடத்துல அந்த கடைசி மாதத்தின் பிற்பகுதியில தான் சுக்கிரன் வரப்போறாரு. அடுத்து மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி வக்ர நிலைமையில இருக்கிறார். 10ஆம் இடத்துல உங்களுக்கு ராகு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இந்த விரயஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார். இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்துல 3 பயிற்சிகள் சொன்னோம் இல்லையா, அந்த ஆட்சி பெறக்கூடிய ஒரு 3 பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த 4ஆம் தேதி செப்டம்பர் 4ஆம் தேதியே 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி வராரு. திரும்பியும் மாதத்தின் பிற்பகுதியில 23ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார் புதன் பகவான். அடுத்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி அந்த கடக ராசியிலிருந்து சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அந்த 17ஆம் தேதி பயிற்சி ஆகக்கூடிய அந்த சிம்ம ராசி அடுத்து பாத்தீங்கன்னா அது அங்க ஆட்சி பெறார். அந்த சூரியன் ஆட்சி பெற்று வரார். 18ஆம் தேதி அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் தன்னுடைய கன்னி ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான அந்த துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அந்த சுக்கிரன் இதுவரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தாரு, இப்போ 5ஆம் இடத்துல பிரவேசிக்க போறாரு. இந்த 3 முக்கிய கிரகங்கள் இந்த மிதுன ராசி என்பது, ஏன்னா ராசி அதிபதியும் வராரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஆட்சி பெற்று வர, இந்த 3 கிரகங்களும் ஒரு சிறப்பான ஒரு பலனை இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு தரப்போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துல எப்படி வருது, இந்த மிதுன ராசியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீர்ஷம், புனர்பூசம், பூச நட்சத்திர அன்பர்கள். இந்த 3 நட்சத்திர அன்பர்களுமே இந்த மிதுன ராசியில வர்றாங்க. இந்த 3 நட்சத்திரத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, செவ்வாயாகப்பட்டவர் மிருகசீர்ஷத்துல இருக்கிறாரு மாதத்தின் முற்பகுதியில. மாதத்தின் பிற்பகுதியில புனர்பூசம் 3 பாகைக்கு வந்துடுறாரு. இந்த 2 நட்சத்திரங்களையும் கடந்து வர்றாரு இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல. இந்த 2 நட்சத்திரங்களை கடந்து வரும்போது இந்த மிதுன ராசி என்ன ராசியிலேயே அந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அந்த செவ்வாய் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். அதே சமயத்துல உங்களுடைய எண்ணங்கள் எதை மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய வேலையிலயும் சரி, தொழில் சம்பந்தமாகவும் சரி, என்ன முதலீடு பண்ணலாம், அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு மெஷின் தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, மிஷினரி சம்பந்தப்பட்ட எக்யூப்மெண்ட் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த காலகட்டத்துல புதுசா அந்த மிஷினரியோ எக்யூப்மெண்ட்ஸோ வாங்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்க போது, புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன
மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த சொத்துக்கள் சேர்ப்பதன் மூலமாக, ஏன்னா உங்களுடைய அந்த குருவாகப்பட்டவர், அந்த களத்திர ஸ்தானாதிபதியாகப்பட்ட, அந்த கர்மஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குருவோடைய நட்சத்திரத்துல இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல பிரவேசிக்கிறதுனால அந்த தொழில் சம்பந்தமாக அந்த சொத்துக்கள் வாங்குவதற்கும், தொழில்ல ஒரு மாற்றங்கள் பெறுவதற்கும், தொழில் ரீதியாக பண வரவுகள் வருவதற்கும் உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. ராசி அதிபதி 4ஆம் இடத்துல பிரவேசிக்க போறார் மாதத்தின் பிற்பகுதியில, அதாவது 23ஆம் தேதி தான் இந்த ராசி அதிபதி 4ஆம் இடத்துல பிரவேசிக்க போறார். அதுக்கு முன்னாடி எந்தெந்த நட்சத்திரத்தெல்லாம் கடந்து வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயில்யத்துல ஆரம்பிக்கிறார், சனியோடைய அதாவது புதனுடைய நட்சத்திரத்துல ஆரம்பிக்கிறார். புதனுடைய நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம் இந்த மாதிரியான நட்சத்திரங்களை கடந்து புதன் பகவான் அஸ்த நட்சத்திரம் 13 பாகைக்கு இந்த மாதத்தின் இறுதியில வரார். அப்படி இருக்கும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த 4 நட்சத்திரம், அதாவது ஆயில்யம் ஆகப்பட்ட அந்த புதனுடைய நட்சத்திரம், மகம் கேதுவுடைய நட்சத்திரம், அடுத்து பாத்தீங்கன்னா பூரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம், அடுத்து உத்திரம் பாத்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம். இந்த 4 கிரகங்களுமே உங்களுக்கு செயல்பட போகுது இந்த மாதத்துல. என்ன மாதிரியா செயல்பட போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான மேல் உதவிகள் கிடைப்பதற்கு, சில பேருக்கு லோனுக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது எஜுகேஷன் லோன் படிப்பதற்கோ வாங்குவதற்கோ, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படிப்பு சம்பந்தமான உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான ஒரு முயற்சிகள்லாம் தடைகளா இருந்திருக்கும். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை குடிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது. அதுல இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலக போகுது. அந்த மக நட்சத்திரத்தை தாண்டி பூர நட்சத்திரத்திற்கு வர போறாரு. அதனால நீங்க இடம் விட்டு இடம் மாற்றம் செய்து, இந்த மிதுன ராசி அன்பர்கள் இடம் விட்டு இடம் மாற்றம் செய்து இந்த காலகட்டத்துல வெளியூருக்கு போயிட்டு நீங்க படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வரவுகள், வருமான வரவுகள், அதாவது சில நாட்களாக தேங்கி கிடக்கின்ற அந்த வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பூர நட்சத்திரத்தையும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தையும் கடந்து வர்றதுனால அந்த சுக்கிரனாகப்பட்டவர் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. பூரம்ன்றது சுக்கிரனுடைய நட்சத்திரம். அந்த சுக்கிரன் எங்க இருக்கிறாரு இந்த மாதத்துல அப்படின்னு பார்க்கும்போது 4ஆம் இடத்துலயும் 5ஆம் இடத்துலயும் சஞ்சரிக்க போறாரு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரப்போகுது இந்த காலகட்டத்துல மிதுன ராசி என்பர்களுக்கு. சில பேருக்கு நண்பர்களுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அந்த புதன் பட்டது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நண்பர்களுக்கு உண்டான ஒரு காரண கிரகம். சுக்கிரன் வரவேண்டிய வருமானம். அப்படி இருக்கும்போது நண்பர்களுக்கு ஏதாவது கடன் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா விற்பனையுடைய அளவு, அதாவது தொழில் செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா விற்பனையுடைய அளவு அதிகரிச்சு அதுல இருந்து வர வேண்டிய வருமானங்கள் இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதாவது அந்த சிட்டுல காசு போட்டிருப்பீங்க, ஏதோ ஒரு நிதி நிறுவனத்துல காசு போட்டிருப்பீங்க மிதுன ராசி அன்பர்கள். கடந்த காலத்துல எல்லாம் ஒரு 6 மாத காலமாக உங்களுக்கு அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாம இருக்கு. அதுல இருந்து பணம் வந்துருமா நம்மளுக்கு? ஏன்னா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏலம் எடுத்து நீங்க வாங்கிட்டு இருக்கிறீங்க. சில பேர் ஏலமே எடுக்காம அந்த மாதிரியான ஒரு நிதி நிறுவனத்துல போட்டு நம்மளுடைய பணம் சேஃப்டியா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. கடந்த ஒரு 4 மாத காலமாக அங்கிருந்து உங்களுக்கு எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. உங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, நம்மளுடைய பணம் எங்கேயாவது வெளியில போயிடுமோ, தேவையில்லாம நம்ம ஏமாந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய ஒரு நேரம் இந்த மாதத்துல. அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாமே வர வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. சில பேர் கடன்கள் வாங்குவதற்கு, சொத்துக்கள் மூலமாக சொத்தை கடனா வச்சு பிளட்ஜ் வச்சு நீங்க அடமானம் வச்சு அதுல இருந்து ஒரு முதலீடை எடுத்து ஒரு புதிதாக தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒண்ணு இந்த மாதத்துல நீங்க செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. அதுதான் முதலியே சொன்னேன், இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த
காலகட்டத்துல அந்த குரு, அந்த செவ்வாயாகப்பட்டவர் குருவோடைய நட்சத்திரத்துல கடந்து வர்றதுனால, அந்த தொழில் ஸ்தானத்தை கடந்து வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதற்கு உங்களுடைய ராசி அதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில அந்த 4ஆம் இடத்திற்கு வர்றதுனால அந்த முதலீடு எங்க இருந்து நீங்க ரெடி பண்றது அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றி அதற்கு உண்டான ஒரு முடிவுகள்லாம் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த செப்டம்பர் மாதத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைப்பதற்கு, அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்துல நிறைய பெண்கள் கணவர் மூலமாக நிறைய பிரச்சனையில இருக்கிறீங்க. கணவர் தேவையில்லாத ஒரு உறவின் மூலமாக அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிற்கிறத நீங்க பார்க்க முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் போச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கிறீங்க. அதிலிருந்து எல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு விவாகரத்தும் ஆகக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 3ஆம் இடத்துல அந்த சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால விவாகரத்தும் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். மறுமணம் சம்பந்தமான ஒரு முடிவுகளை இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய 7ஆம் வீட்டு அதிபதி அங்க வக்ரமாக போறார். அதனால 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல வேற இருக்கிறார், வக்ரமாக போறார். அதனால இந்த மாதத்திலயும் அடுத்த மாதத்திலயும் நீங்க அதற்குண்டான ஒரு முடிவுகளை எடுக்கவே கூடாது. எடுத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த மிதுன ராசி என்பர்கள் மறுமணம் சம்பந்தமான முடிவுகள் எடுப்பதில் ஒரு ஒரு முடிவெடுப்பதுல கொஞ்சம் நிதானமான ஒரு சூழ்நிலையை கையாளணும். அடுத்து இந்த மிதுன ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது. உங்களுக்கு வெளிநாட்டுக்காக போகணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் வரப்போகுது. அடுத்து உங்களுக்கு இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கேயே வேலை கிடைப்பதற்கு, ஸ்டூடெண்டா இருக்கிறீங்க, ஸ்டூடெண்ட் விசால இருக்கு, எனக்கு வேலை கிடைக்கணும், ஒரு 3 மாசத்துல வேலை கிடைக்கணும் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு அமைப்பாகவும் இருக்கும். இப்போ நம்ம சொல்றது எல்லாமே கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களுடைய பலன்களை, செப்டம்பர் மாத பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.